இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம். இந்த கலவரம் முதல் முறையாக நிகழ்த்தப்படுவதல்ல. எஸ்டிபிஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் ஏற்கனவே தமிழகத்திலே ஜிம் ராமலிங்கத்தை கொலை செய்த அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள். சிஏஏ குடியுரிமை சட்ட அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டு இந்தியாவிற்கு எதிராக வன்முறை பேச்சுக்களை பேசியவர்கள். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அந்த அமைப்புகளை தடை செய்யணுங்கிறார். சத்தீஸ்கரில் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் அந்த அமைப்பை தடை செய்வது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையிலே பேசி வருகிறார்கள். தமிழகத்திலும் இந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். நாடு முழுக்க இந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சத்தமெல்லாம் இருக்காங்க. ஒரு தலித் எம்எல்ஏ தாக்கப்பட்டார். திருமாவளவன் இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? தமிழர்கள் தாக்கப்பட்டு விட்டால் கர்நாடகத்தில் இருந்து காவிரியில தண்ணி வரல அப்படின்னு சொன்னா இங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்கல்ல. திமுக இந்த கட்சியெல்லாம். ஒரு தலித் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரும்பான்மையாக தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல்வாதிகள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். கர்நாடக அரசாங்கம் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இந்த அமைப்பு சேர்ந்தவங்க தான். அவங்க கிட்ட இருந்து பொது சொத்துக்களை நாசம் பண்ணியிருக்காங்க. எனவே அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து நஷ்ட ஈட்டை வசூலிக்க வேண்டும். அவர்கள் செய்த குற்றச் செயல்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த கர்நாடக தமிழக எல்லை பகுதியில் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழக முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு கோரிக்கை மனுக்கள். இது கொரோனா காலம். காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று இந்த எல்லையிலே இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்.